1910 அமெரிக்காவில் குத்து சண்டை போட்டி நடைபெற்றது. அமெரிக்க மக்களால் பெரிதும் விரும்பக்கூடிய ஒரு போட்டிகளில் ஒன்று குத்துச்சண்டை போட்டி. இன்றும் அமெரிக்க மக்களால் பெரிதும் விரும்பக்கூடிய ஒரு போட்டி. மற்ற போட்டிகளைப் போல குத்து சண்டை போட்டியிலும் லீக் போட்டி, காலிறுதி, அரையிறுதி என்றெல்லாம் போட்டி முடிந்து இறுதி போட்டி நடக்கிறது. 1910 ஜனவரி 4 இறுதி போட்டி நடக்கிறது. இறுதி போட்டியில ரெண்டு வீரர்கள் களம் காணுகிறார்கள். ஒருவருடைய பெயர் ஜெஃப்ரீஸ், இன்னொருத்தனுடைய பெயர் ஜான்சன். ரெண்டு வீரர்களும் களத்தில் நிற்கிறார்கள். ரெண்டு பேரும் நாளைக்கு இறுதி போட்டியில் விளையாட போகிறார்கள். இவர்களில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் உலக குத்துச்சண்டை சாம்பியன். ஜெஃப்ரீஸ், ஜான்சன் ரெண்டு பேரும் நாளைக்கு இறுதி போட்டியில விளையாட போறார். இறுதி போட்டியில யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் உலக குத்துச்சண்டை சாம்பியன். இதை 15 வயது 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய வயது 15 வயது கொண்ட ஒரு இளைஞன் ரெண்டு பேர்த்தோடைய பெயர், போட்டோ அடங்கிய டீட்டெயிலை படிக்கிறான், தெரிந்து கொள்ளுகிறான். தெரிந்து கொண்டு என்ன செய்தான் தெரியுமா மாணவர்களே? ரெண்டு பேர், ஜெஃப்ரீஸ் உடைய டீட்டெயில்ஸ் போட்டோ, ஜான்சனுடைய டீட்டெயில்ஸ் போட்டோ. இதை தெரிந்து கொண்டு 15 வயது இளைஞன் என்ன செய்தான் தெரியுங்களா? தான் வீட்டில் போய் குத்துச்சண்டை பயிற்சி எடுப்பதற்கான பையில ஒரு பையில ஜான்சனுடைய போட்டோவை வரைஞ்சிட்டான், இன்னொரு பையில ஜெஃப்ரீஸோடைய போட்டோவை வரைஞ்சிட்டான். ரெண்டு பேர் கூடயே இவன் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறான், ஆக்ரோஷமா பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறான். பயிற்சி எடுக்கிறவன் பேர், போட்டோவை வரைஞ்சி போட்டோவில் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறவனுடைய பெயர் டெம்சே. ரெண்டு பேர் கூட பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறான். வீட்டில் ஆளே இல்லாம போட்டோவை வரைஞ்சிக்கிட்டு கற்பனையால பயிற்சி எடுக்கிறான். இப்போ வழக்கமான போட்டி, இறுதி போட்டி ஜான்சனுக்கும் ஜெஃப்ரீஸுக்கும் அடுத்த நாள் நடைபெறுகிறது. அந்த போட்டியில ஜான்சன் வெற்றி பெறுகிறார். எந்த வீரர் வெற்றி பெறுகிறார் என்றால் ஜான்சன் என்கிற வீரர் வெற்றி பெறுகிறார். இப்போ இவன் இங்க ஏற்கனவே வீட்டில் ஒருத்தன் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான் பாருங்க, டெம்சே என்ன செஞ்சான்னா ஜெஃப்ரீஸோடைய போட்டோவை நீக்கிட்டான். ஒருத்தனுடைய போட்டோ, ஜான்சனுடைய போட்டோ மட்டும் வச்சுக்கிட்டான். ஆக்ரோஷமா வேகமா ஜான்சனோட போட்டி போட்டுக்கிட்டு கற்பனையில, அவன் தான் ஜான்சன் என்ற கற்பனையில அவனோட பயிற்சி எடுக்கிறான். எவ்வளவு நாள் ஒரு நாளைக்கு பயிற்சி எடுத்தான் தெரியுங்களா? 6.5 மணி நேரம். ஒரு நாளைக்கு 6.5 மணி நேரம் ஜான்சனுடைய போட்டோவை பார்த்துக்கிட்டு பயிற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறான் டெம்சே. என்ன நோக்கம்? ஒரு நாள் 15 வயது இளைஞன் சொல்லுகிறான், ஒரு நாள் உலக குத்துச்சண்டை சாம்பியனாக இருக்கக்கூடிய ஜான்சனை நான் போட்டியில் வெல்வேன், நான் சாம்பியனாக வருவேன், இதுதான் என்னுடைய நோக்கம், என்னுடைய இலக்கு என்று தீர்மானம் செய்து கொண்டு டெம்சே பயிற்சி எடுத்தான். மாணவர்களே, எவ்வளவு நாள் பயிற்சி எடுத்தான் நினைச்சிருப்பீங்க? எவ்வளவு நாள் பயிற்சி எடுத்தான் தெரியுங்களா? 9 ஆண்டு காலம் பயிற்சி எடுத்தான். 9 ஆண்டு காலம் ஜான்சனை கற்பனையாக நிற்பதாக கருதி கொண்டு அவனுடைய போட்டோவை வைத்துக் கொண்டு டெம்சே 9 ஆண்டு காலம் பயிற்சி எடுத்தான். அதனுடைய விளைவு என்னவென்றால் 24வது வயது டெம்சே மிகப்பெரிய நட்சத்திர புகழ்பெற்ற வீரன் அமெரிக்காவில். யார் என்றால் இந்த ஜான்சன். இப்போ ஜான்சனும் டெம்சேவும் மோதக்கூடிய வாய்ப்பு. காலிறுதி, அரையிறுதி எல்லாம் முடிஞ்சு இறுதி போட்டி. பார்வையாளர்கள் எல்லாம் என்ன கணித்தார்கள் என்றால் நட்சத்திர வீரன், பல போட்டிகளில் சாம்பியன் ஆனவன் ஜான்சன், அவனே வெற்றி பெறுவான். இவனுடைய போட்டோ கூட யாருக்கும் தெரியாது, டெம்சேவுடைய போட்டோ கூட யாருக்கும் தெரியாது. ஏன், டெம்சேவை ஜான்சன் பார்த்தது கூட கிடையாது. எளிமையாக ஜான்சன் வெற்றி பெறுவார் என்று ஆருடம் கணிப்பவர்கள் எல்லாம் கணித்தார்கள். நடந்தது வேற. ஏன்னா 9 ஆண்டு காலமா ஜான்சனுடைய போட்டோவை டெம்சே பார்த்திருக்கிறான். டெம்சேவுடைய போட்டோவை
யார் பார்த்தது கிடையாது, ஜான்சன் பார்த்தது கிடையாது. ஆனா டெம்சே ஜான்சனுடைய போட்டோவை 9 ஆண்டு காலம் ஒரு நாளைக்கு 6.5 மணி நேரம் பார்த்து 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 பயிற்சி எடுத்தவன். போட்டி தொடங்கியது, நடுவர்கள் எல்லாம் வியந்து போகக்கூடிய அளவிற்கு போட்டி தொடங்கிய அடுத்த நிமிடம் ஒரே பாய்ச்சல், பாய்ந்தான் டெம்சே, ஒரே குத்துதான், வீழ்ந்தான் ஜான்சன். 1910 உலக குத்துச்சண்டை போட்டியில ஜான்சன் வெற்றி பெற்ற பொழுது அந்த சாம்பியனாக நான் வருவேன் என்று 15 வயதில் தீர்மானம் செய்தவன் 24வது வயதில் ஒரே குத்தில் ஜான்சனை வீழ்த்தி டெம்சே சாம்பியன் ஆனான். இது உலக குத்துச்சண்டை வரலாற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சாதனை, மகத்தான சாதனை. மாணவர்களே, தன்னம்பிக்கை செய்தி மட்டுமல்ல, இந்த செய்தி நம் பள்ளி, நம் ஊர், நம்முடைய மாணவருக்கான பெருமையும் இதில் அடங்கியிருக்கிறது. மாவட்ட அளவில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் நம் பள்ளி மாணவர்கள், நிறைய மாணவர்கள் பங்கெடுத்துக் கொண்டார்கள். அதிலே 3 மாணவர்கள் தங்கப்பதக்கம் பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். முதலாவதான மாணவர் தம்பி கதிர்வேல், 2வதான மாணவர் தம்பி வெற்றி செல்வன், 3வதான மாணவர் தம்பி திலீபன் ராஜ் என்கிற மாணவர். இவர்கள் மாவட்ட அளவில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் பெற்றிருக்கிறார்கள். மாநில அளவில் நடக்கக்கூடிய போட்டியில் பங்கேற்க செல்ல இருக்கிறார்கள். மாநில அளவில் நடக்கக்கூடிய போட்டியில் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது. இவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த தருணத்திலே நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன்.